வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி வச்சு தக்காளி வறுவல் செய்கிறேன். எப்படி செய்கிறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 25 ml ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டும். இது சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ் இது. 2 பெரிய வெங்காயம் நறுக்கிறேன். வதங்கிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். வரமிளகா, தேங்காய், கல்லுப்பு, பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். சிம்மில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பச்சை பட்டாணியும் மல்லிக்கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 10 நாள் வச்சு சாப்பிடலாம். நன்றி.